ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன். கத்திரி வெயில் போல் காட்டுதுங்க. மாடி தோட்டத்துக்கே வர முடியல. தோட்டமே ஒரு அலங்கோலமாக தான் இருக்குது. மாடி தோட்டம் வேலைன்னு வெளியே போகிறதுனால நம்மளுடைய தோட்டத்தை கவனிக்க முடியல. நம்மளுடைய தோட்டம் இப்போ இந்த நன்மையில் தான் இருக்குது. எவ்வளோ பசுமையாக இருந்த தோட்டம் இப்போ ஓரளவுக்கு காய்கறிகள் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையவே இருக்குது. இன்றைக்கி கத்திரிக்காய் தான் சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய் பறிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. மேலே வந்திருக்கேன். கரும்புலாம் சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. மாடி தோட்டம் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடி நல்லாயிருக்கு. அந்த சைடில் போட்ட கொடி ரகங்கள்லாம் ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், இது தண்டுக்கீரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், தண்டுக்கீரை விதை நிறையவே வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இது விதை எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக கோவக்காய் இருக்கும். அதில் ஓரளவுக்கு தான் பிஞ்சுகள் இருக்குது. இப்போ இந்த வெயில்ன்றதுனால நான் எப்பவும் போட்டது கிடையாது. அதனால் இந்த சீசனுக்கு என்ன வருதோ அதை மட்டும் போட்டு எடுத்துக்கிறது. இங்கே கத்திரிக்காய் நிறைய காய்கள் இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பூச்சி இருக்குங்க. கவனிக்காமல் விட்டதுனால பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் இந்த பூச்சி வந்தாலே செடி நாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக கேர் எடுத்து இதை பஞ்சகாவையெல்லாம் போட்டு அடித்து கிளியர் பண்ணால் தான். அதுக்கப்புறம் மிளகாயெல்லாம் ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சு போச்சு. இந்த சைடு கத்திரிக்காய் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது சிவப்பு சீத்தா. இதில் பூ நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூவெலாம் கிள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ தான் 2 வருஷம் தான் செடி வளர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மாயன் கீரை கட்டிங்ஸ் இருக்குது. இந்த கட்டிங்ஸ் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் மல்பரி இதுக்கப்புறம் கட் பண்ணி விடணும். அது காய் வருமானு தெரியல. அத்தி ஏதோ ஒரு சில காய்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மல்லிப்பூ சீசன் வேறு. மல்லிப்பூ நிறைய பூத்துருக்கு. அம்மா காலையிலே கிள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஊசி மல்லி இருக்கும், அங்கே குண்டு மல்லி இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் நிறையவே இருக்குங்க. அதான் கத்திரிக்காய் தான் இப்போ கொஞ்சம் அறுவடை பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய்லாம் சம்மர் சீசனுக்கும் சரி நிறையவே வரும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்ட்டு. தக்காளி தான் கொஞ்சம் பூ உதிர்வு அதிகமாக இருக்கும். இங்கே வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. அது வரைக்கும் வெள்ளை கத்திரிக்காயும் இருக்குது. அப்புறம் கனகாமரம். இந்த சைடு ஃபுல்லாகவே கனகாமரம் அம்மா வச்சது தான். அம்மா வச்ச கனகாமரம் நிறையவே அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஊர்லேருந்து எடுத்து போய் வச்சாங்க. இந்த ஒரு செடி இது ஒரு கனகாமரம். 3 விதமான கனகாமரம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ 2 தான் இருக்குது. ஒன்று பயங்கர டார்க் ரெட்டாக வரும், அது போயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் மாடி தோட்டம் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் அவ்வளோதான் சொல்லலான்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் ஆடிப்பட்டம் இன்னொரு 1.5 மாதம் 2 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நாற்றுலாம் விட்டு மறுபடியும் இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு க்ரீனிஷாக மாற்றிடலாம். கொஞ்சம் ஏகப்பட்ட பிளான்லாம் இருக்குது. ஓகேவா, இன்றைக்கி அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாமா? எங்கள் கூட எடுத்துகிட்டு வந்தேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆமாம் வர சொல்லு வண்டி எடுத்துன்னு வர சொல்லு. 40 மூட்டை மண் வேணுமா யாருக்கும் கேட்டாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு இருக்கேன். இது கருப்பு கத்திரிக்காங்க, நல்லா நீட்டாக வரும். இந்த சம்மர்ன்றதுனால ஓரளவுக்கு தான் சத்து கிடச்சி இவ்வளோ வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது ஊதா குண்டு கத்திரின்னு நினைக்கிறேன். இது பழுத்து போச்சுங்க. இது விதைக்கு எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த கத்திரிக்காய் நீங்கள் இந்த அளவுக்கு பழுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் விதை. ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயும் எடுக்கலாம், முளைக்காமல் இருக்காது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டிலேயே வச்சிட்டிங்கன்னா இதுவே பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் விதை எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோ வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. வெள்ளை கத்திரிக்காய் நிறையவே இருக்குது பிடிக்குது. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் ஃபோனுன்றதுனால. ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது இங்கே வேங்கேரி கத்திரிக்காய் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ லென்த்தாக காய்ச்ச வேங்கேரி கத்திரிக்காய் தெரியுமா? கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்குது. ஓகே, அடுத்ததான் இங்கே கத்திரிக்காய் இருக்கும். வேங்கேரி தான். கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் பஞ்சமே இருக்காதுங்க. சில பேர் கேட்பாங்க, நீங்கள் கத்திரிக்காய் எக்ஸ்போர்ட்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா செடி நல்லாவே காய்க்கும். அப்புறமா இங்கே ஊதா குண்டு கத்திரி இருக்குமே, சதை கத்திரி. இவர் தான். இதில் முள் வரும் இந்த ரகம். அங்கே ஒரு கண்டங்கத்திரி இருக்குது. இந்த ஒரு கண்டங்கத்திரி. இந்த செடியும் காஞ்சி போயிடுச்சு. அதான் எடுத்துடணும். அப்புறம் கொஞ்சம் சமையலுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நல்லா இலைலாம் குறுத்தா கட் பண்ணிக்கலாம். ஓகே, போதும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச அறுவடை இந்த கத்திரி வெயிலில் கத்திரிக்காய் செம்மையாக அறுவடை வந்திருக்கு பாருங்கள்.
சரிங்களா. ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு 5-6 செடி கத்திரிக்காய் இருந்தாலே போதும், நிறையவே அறுவடை கொடுக்கும். 3 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கத்திரிக்காய் காய்க்கும். ஓகேவா. ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் தரமான மாடித்தோட்ட பொருட்கள், யூபிவிசி ஸ்டாண்டு, மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா, சென்னையாக இருக்கும் பட்சத்தில் மாடித்தோட்டம் அமைக்கணும், பழைய மாடித்தோட்டத்தை சீரமைச்சு கொடுக்கணும், மண் எல்லாமே நல்லா இல்லை, வளமே இல்லாமல் இருக்குது, மண்ணையும் சரிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்.